நீ அந்த பொண்ணு கட்டிக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு வெற்றிமாறனுக்கு செக் வச்சாங்களாம் அவங்க அம்மா. அந்த நேரத்தில் சப்போர்ட்டுக்கு வந்தாரா பாலு மகேந்திரா. என்ன நடந்ததுன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவினுடைய தற்போதைய முன்னணி இயக்குனராக வலம் வரக்கூடிய வெற்றிமாறன் சினிமாவுக்கு வந்தது எப்படி என்பது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே அவங்களுடைய அம்மா மேகலா சித்திரவேல் சொல்லியிருக்காங்க. கடந்த 2007ஆம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான பொல்லாதவன் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் தான் வெற்றிமாறன். தென்னிந்திய சினிமாவில் பல துறைகளில் தனது முத்திரையை பதிச்சு இயக்குனர் பாலு மகேந்திராவின் சிஷ்யரான வெற்றிமாறன் முதல் படத்திலேயே பெரும் பிரபலம் அடைஞ்சார். பொல்லாதவன் பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச நிலையில் அடுத்ததாக 4 இயர்ஸ் கேப்பில் மீண்டும் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் வெளியான படம் ஆடுகளம். இந்த படத்திற்காக சிறந்த இயக்குனர் அப்படின்ற திரைக்கதை ஆசிரியர் அப்படின்ற 2 தேசிய விருதுகளை தட்டிட்டு வந்தார் வெற்றிமாறன். தமிழ் சினிமாவின் கவனிக்கப்படக்கூடிய இயக்குனராக வளர்ந்தார். அதைத் தொடர்ந்து விசாரணை, வடசென்னை, அசுரன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய வெற்றிமாறன் தற்போது சூரி, விஜய் சேதுபதி ஆகியோர் நடிப்பில் விடுதலை என்ற படத்தை இயக்கி வந்தார். இதற்கிடையே சமீபத்தில் வாவ் மிகப்பெரிய அளவில் அவருடைய அந்த படம் ரொம்பவே வெற்றி அடைஞ்சு மக்களிடையே பிரபலமும் ஆச்சு. வெற்றிமாறனினுடைய திருமண கதையை பற்றி தான் அவங்களுடைய அம்மா சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. வெற்றிமாறனின் தாயார் கிச்சனில் சமைச்சிட்ருக்கும் பொழுது வெற்றிமாறன் போய் ஒரு பெண்ணை பிடிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவங்க பெயர் ஆர்த்தி, நல்ல பொண்ணு, உங்களை போலவே அப்படின்னு சொன்னாராம். வெற்றிமாறன் அம்மா உடனே அந்த பொண்ணை அழைத்துவான்னு சொல்லிட்டாங்களாம். அதே போல் அவரும் அழைத்து வந்த நிலையில் குடும்பத்தினர் சம்மதம் சொல்லியிருக்காங்க. அவருடைய தாயார் பெண்ணோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, பண்ணிட்டா நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த நிலையில் ஆர்த்தியின் அப்பா அம்மா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சிறிய தயக்கம் இருந்துச்சு. இயக்குனர் பாலு மகேந்திரா இது போல் ஒரு பையன் கிடைக்காது, நம்பி பொண்ணை கொடுங்கன்னு சொன்னாராம். பின்னர் இரு வீட்டார் சம்மதத்தோட இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தில் வெற்றிமாறன் தாலி கட்ட மாட்டேன்னு மறுத்த நிலையிலும் அவரது தாயார் சொன்னதுனால தான் தாலி கட்ட அக்செப்ட் பண்ணாராம். அதுவும் தன் தாய் கையாலேயே வாங்கி ஆர்த்திக்கு தாலி கட்டினார். இவங்களுக்கு இப்போ 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ வெற்றிமாறனுடைய தாயார் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.